ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நாம் 73ஆம் சங்கீதத்திலிருந்து 75ஆம் சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். 73ஆம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆசாப் 50ஆம் சங்கீதத்தையும் 73ஆம் சங்கீதத்திலிருந்து 83ஆம் சங்கீதம் வரையிலான சங்கீதங்களையும் எழுதியிருக்கிறார். இந்த ஆசாபை குறித்து நாம் 1 நாளாகமத்திலேயும் 2 நாளாகமத்திலேயும் வாசிக்க முடிகிறது. 1 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆசாபை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற பொழுது சங்கீத சேவை செய்வதற்காக தாவீதாலே நியமிக்கப்பட்டவராக காணப்படுகிறார். எசேக்கியா ராஜாவும் கூட தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின துதிகளை நீங்கள் பாடுங்கள் என்று யூத ஜனங்களை பார்த்து கூறினதை நாம் வாசிக்கலாம். முதல் வசனம் ஒரு நம்பிக்கையூட்டும் வசனமாக, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் 2ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறதான வேளையிலே ஆசாப் தன்னுடைய ஐயப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார். என் கால் தள்ளாடுவதற்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பித்து துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, துன்மார்க்கரை பார்த்து அவர்களுக்கு ஏன் இடுக்கண் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்கள் நரப்படும் வருத்தத்தில் அகப்படுவதில்லையே, பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்கிறதே, அவர்கள் கண்கள் கொழுப்பினாலே நிறைந்திருக்கிறதே, அவர்கள் சீர்கேட்டு பேச்சை பேசி அகந்தையாக இருமாப்புள்ளவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவினாலும் அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வருகிறதே, தேவனுக்கு எப்படி தெரியும், உன்னதமானவர் அதை பற்றி அறிவுள்ளவராக இருக்கிறாரா என்று பேசுகிறார்கள். அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நானோ விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவி நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று ஆசாப் கூறுகிறார். இதுவரைக்கும் துன்மார்க்கன் செழிப்பாக இருக்கிறான், நன்றாக இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நீதிமானாக காணப்பட்டாலும் நானே பாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொன்ன ஆசாப் 15ஆம் வசனத்திலே வரும்பொழுது, இவ்விதமாக பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகி ஆவேன். ஆண்டவரே, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாழான இடங்களிலே விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் என்று அவன் கூறுகிறான். நாம் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து அதை நினைத்து பார்க்கும் பொழுது, தேவன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கும் பொழுது, நான் ஒரு பெரிய மூடன் என்று நான் நினைக்கிறேன். உமக்கு முன்பாக மிருகம் போல காணப்பட்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிமையிலே என்னை மகிமையிலே நீர் ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே என்று தன்னுடைய நம்பிக்கையை தேவன் மீது வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உலகத்திலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, என் மாம்சமும் இருதயமும் ஆண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று ஆசாப் கூறுகிறார். ஆசாப் சற்று சறுக்கினாலும் தன்னுடைய எண்ணங்களிலே அவர் துன்மார்க்கன் ஆசீர்வாதத்தை பெறுவதாக, செழிப்பாக வாழ்வதாக நினைத்தாலும் அவன் கூர்ந்து கவனிக்கிறதான வேளையிலே தேவனோடு இருக்கிறதான வாழ்க்கையே மேன்மையானது என்பதை உணர்ந்து கொள்கிறதை இந்த சங்கீதத்திலே நாம் காண முடிகிறது. 74ஆம் சங்கீதம். ஆசாப், தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர், உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் ஏன் கோபம் வருகிறது என்பதாக கேட்டு, நீர் பூர்வ காலத்திலே சம்பாதித்த சபை, நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரம், நீர் வாசமாய் இருக்கிறதான சீயோன் பர்வதம் ஆகியவற்றை நினைத்தருளும். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே புகுந்திருக்கிறார்கள். கோடாரிகளை ஓங்கி அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வார்ச்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்குகிறார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசிகள் யாரும் எங்களுக்கு இல்லை. எதுவரைக்கும் இது இப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எதுவரைக்கும் சத்துரு எங்களை நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ.
உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர்? பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் ராஜாவாக இருந்தாரே என்பதாக அநேக கேள்விகளை அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்திலே உமது வல்லமையினால் சமுத்திரத்தை நீர் இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர். மகா நதிகளை வெற்றி போக பண்ணினீர். பகலும் உம்முடையது, இரவும் உம்முடையது. தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் என்று அவர் கூறுகிறார். இவ்வளவு பயங்கரமான தேவனாகிய நீரே என்னுடைய ராஜா என்று அறிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்லாமல், கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும் என்று அவர் ஆண்டவரை பார்த்து கூறுகிறார். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும். சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். 23ஆம் வசனம், உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதேயும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவரின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது என்று ஆசாப் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 75ஆம் சங்கீதம், தேவனை துதிக்கும் துதியோடு ஆசாப் இதை துவங்குகிறார். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கூறுகிறார். இது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம், நியமித்த காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதை தூண்களை நான் நிலைநிறுத்துவேன் என்று அவர் கூறுகிறார். 4ஆம் வசனத்திலே, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று நான் சொன்னேன். உங்கள் கொம்பை உயர்த்தாமலும் இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாக பேசாமலும் காணப்படுங்கள் என்று சொல்லி, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவன் ஒருவரே நியாயாதிபதி. அவரே ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று ஆசாப் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம், கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதிலிருந்து வார்த்து கொடுக்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை தான் உறிஞ்சி குடிப்பார்கள். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவிப்பேன். யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த 3 சங்கீதங்களிலேயும் ஆசாப் நீதிமான் உயர்த்தப்படுவான் என்பதை அறிந்திருந்த போதும், துன்மார்க்கனுடைய நிலைமை சில வேளைகளிலே நீதிமானை விட செழிப்பாக இருப்பது போல, நல்ல வாழ்க்கையை போல காணப்படுகிறது என்று கூறினாலும், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருடைய கரத்திலே கலங்கி பொங்குகிற மதுபானத்தினாலே நிறைந்த பாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி, தேவன் தம்முடைய கோபத்தின் நாளிலே துன்மார்க்கனுக்கு நியாயம் செய்வதை நாம் காண முடியும். அதனாலே அவனுடைய கொம்புகள் வெட்டி போடப்படும், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நீதிமான்களாக, சுத்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், 73ஆம் சங்கீதம் முதல் வசனம் கூறுகிறது போல, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பதை எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நன்மையானதாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வேறொரு பகுதியை தயாரிப்போம். God bless you.